ஆர்ஹெச் பிளட் குரூப்னால் வந்து ஒரு ரீசஸ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரீசஸ் பிளட் குரூப் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆர்ஹெச் பிளட் குரூப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாலிமார்பிக் அண்ட் இம்யூனோஜெனிக் சிஸ்டம் ஆஃப் ஹியூமனில் வந்து இருக்கக்கூடியது. அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து 45 டைப் ஆஃப் ஓவர் ஆன்டிஜன் வந்து இருக்குது. இதில் வந்து 45 டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்குது. இது வந்து பேஸ்டான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீசஸ் மங்கிலேருந்து பார்க்குறாங்க. ஆர்ஹெச் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் அண்ட் ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு இருக்குது. ஜீனோமில் வந்து 3 பேர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து வச்சுருக்கோம், 9 குரோமோசோம் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜன் வந்து எப்படின்னா, ஆர்ஹெச் ஆன்டிஜன் இது ஹைலி இம்யூனோஜெனிக் ஆட்டுது. டி ஆன்டிஜன் அதுக்கப்புறம் டி ஆன்டிஜன் மோஸ்ட் பொட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைலி அண்ட் ரேர்லி ஆஃப் த இம்யூனோஜெனிக்காக இருக்குது. 1 ml ஆஃப் ஆர்ஹெச் பாசிட்டிவ் 1 ml ஆஃப் ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து 1 ml ஆஃப் ஆர்ஹெச் பாசிட்டிவ் செல் வந்து கேன் பி ஸ்டிமுலேட்டட் பை த ஆன்டிஜன் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்குது. ஆர்ஹெச் ஜெனட்டிக்கில் வந்து ஆல் ஆர்ஹெச் ஆன்டிஜன் தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து கோடோமினன்ட் அதுக்கப்புறம் வந்து கோடோமினன்ட் அலியாக இருக்குது. ஆர்டி அதுக்கப்புறம் வந்து ஆர்ஹெச்டி ஜீன்ஸ் தீஸ் ஆர் த டிட்டர்மைன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த டி அதுக்கப்புறம் டி ஆன்டிஜனாக இருக்குது. தீஸ் ஆர் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த டி ஆன்டிஜனாக இருக்குது. இது வந்து ஆர்ஹெச்சி ஆன்டிஜன் அப்படின்ட்டு இருக்குது. ஆர்ஹெச்சி நியாமன்கிளேச்சரில் வந்து ஃபிஷர் ரேஸு அதுக்கப்புறம் வெய்சரு ரோசன் அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டுன்ட்டு இருக்குது. ஃபிஷர் ரேஸ் நாமன்கிளேச்சர்னு தனியாக இருக்கும். இது வந்து என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் இந்த ஒரு மாதிரி டி ஆன்டிஜன் வந்து போட்டு அதுக்கப்புறம் இட் ப்ரொமோட்டட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் டு த ஆன்டிஜன் 3 க்ளோஸ்லி லைக் ஜீன்ஸ் வந்து இருக்கும். ப்ரொடியூஸ் இ அண்ட் இ அதுக்கப்புறம் இ ஆன்டிஜனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷர் ரேஸ் ஆன்டிஜன் சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்து தெர் ஆர் 8 ஜீன்ஸ் வந்து இருக்குது. 8 ஜீன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ஆர்ஹெச் லியூகோசைட்டுன்னு இருக்குது. இது வந்து ஃபிஷர் ரேஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி அதர் ஆஃப் த ஆல்ஃபா கேட்ஸாக இருக்குது. இந்த நாமன்கிளேச்சர்ன்னு இருக்குது. வின்னர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரோசன்ஃபீல்டுன்னு இருக்குது. RH1 ரோசன்ஃபீல்டு RH1 டி அதுக்கப்புறம் வந்து RH1 அண்ட் டி RH2 சியாக இருக்குது. RH3 ஈயாக இருக்குது. RH4 வந்து சியாக இருக்குது. RH5 வந்து ஈயாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் வந்து ஜீனோடைப் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ரியாக்ஷன் பிட்வீன் தி ரெட் செல் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிசீராவாக இருக்கும். ரெட் செல் ஆன்டிசீரா அதுக்கப்புறம் இந்த கோடில் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஹெச் ஃபினாமினனில் வந்து R1 R2 R1 R2R அதுக்கப்புறம் வந்து R0 அதுக்கப்புறம் R2 RZ. டி டெஸ்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டோக்காலில் வந்து ஆன்டிஜன் டி டியூப்பில் வந்து ஆர்ஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆர்ஹெச் கண்ட்ரோல் டு த அதுக்கப்புறம் த ஸ்ப்ளீன் வந்து இது பண்ண முடியும். 22% ஆஃப் ஆல்புமின் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் சிஸ்டமில் வந்து ஆஃப்டர் த ஏ அண்ட் பி ஆன்டிஜன் த டி ஆன்டிஜன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ரெட் செல் ஆன்டிஜன் ஆஃப் த பிளட் பேங்க்கில் வந்து போட்டுட்டு டி ஆன்டிபாடி கேன் காசஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் reaction and hemolytic diseases of newborn erythroblastosis ஃபீட்டாலைசிஸ் வருது. அது வந்து என்னென்னா இந்த பர்சன் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்கும் அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சன் ஆஃப் ஆர்ஹெச் நெகட்டிவ் பாடி ஆர்ஹெச் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலைசிஸ் அதுக்கப்புறம் வந்து அது வந்து போட்டுருவாங்க. இந்த டிசீஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி ரியாக்ஷனில் வந்து ஹீமோலைட்டிக் டிசீசஸ் நியூபார்ன் வந்து எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலைசிஸ் போட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தடுப்பூசி போட்டுருவாங்க. செகண்ட் பேபிக்கு வந்து அந்த டிசீஸ் வரக்கூடாதுன்னு போட்டுருவாங்க. அதான் வந்து செகண்ட் பேபிக்கு டிசீஸ் வர ஆர்ஹெச் பிளட் குரூப் சிஸ்டம்னா இவ்வளோதான். ரெக்ஸ்டி அதுக்கப்புறம் இது எங்கே ஆர்ஹெச் ஆன்டிஜன் வந்து டி ஆன்டிஜனில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கில் வந்து ஆல் ஆர்கஸ் ஆன்டிஜன் வந்து கான்டாமினேட்டாக இருக்குது. புரோட்டீன் வந்து கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. நார்மல் கிளீச்சர் வந்து ஃபிஷர் ரேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நார்மல் கிளீச்சரில் ஃபிஷர் ரேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிடி இது கேட்கேம் டெக்னாலஜி வந்து இருக்குது. WHO ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிஷர் ரேஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வினர் நார்மல் கிளீச்சரில் வந்து ஆர்ஹெச்ஹெச்ஆர் தீஸ் வந்து டி ஆன்டிஜன் தான் இதுவும் ப்ரொமோட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ரோசன்ஃபீல்டில் வந்து அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இசிடி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீனோ டைப் இதெல்லாமே போட்டுட்டு கோடெல்லாம் வந்து அவ்வளோ தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் கோடு பாசிட்டிவ் கோடு இதெல்லாம் குட்டி யாருன்னா நெகட்டிவ் யாருன்னா பாசிட்டிவ் அதுதான் பாசிட்டிவ் மற்ற எல்லாமே பாசிட்டிவான்னு போட்டுடணும். அவ்வளோதான். ப்ரெக்னென்சியில் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இது வந்து passively is destroyed to the fetal cells of the circulation during the importance of the response.